அனைவருக்கும் வணக்கம். சில பார்க்கக்கூடாத, கேட்கக்கூடாத மனித இயல்புக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கிறது தான் டார்க் வெப். ஃபஸ்ட்டே சொல்கிறேன், இட்ஸ் நாட் ரெக்கமெண்ட் அட் ஆல். நார்மலாக நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. யாருக்கு தெரியும், மேபி அவங்க டார்க் வெப்பில் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க. நினச்சி பாருங்களேன், பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. சடனாக எங்கேருந்து பணம் காசு வந்துச்சுன்னு தெரியாது. லைஃப்பில் செட்டில்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, தே அவாய்ட் அஸ். தே டோன்ட் ஷேர் தியர் ப்ராசஸ் ஆஃப் வின்னிங். பார்க்க நம்ம கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஏன் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, முன்னுக்கு வருவாங்க, அதில் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், ஐடியாஸ், அனலைசேஷன் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் இட்ஸ் நாட் சூட்ஸ் எவ்ரி ஒன். தேர் வில் பி ஆல்வேஸ் சம்திங் தட் வி டோன்ட் நோ. நம்ம உள்ளே போய் அலசி ஆராய்வேனா வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு த மைண்ட்ஸ் ஆன். நான் சௌஜி. என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல ஒர்க் ப்ரெஷர்னால. இந்த மேனேஜர்னு ஒரு தருக்கானே உயிரை வாங்குறதுக்கு. எனிவேஸ், நான் என்னதான் கழுவி ஊற்றினாலும் என் கலீக்ஸ் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. பிகாஸ் எவ்ரி ஒன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த நாடு நாசமாக போகிறதுக்கு இந்த டார்க் நெட் ஒரு ரீசன். நிஜமாக இதை பற்றி பேசவே பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே போனால் கிடைக்காத திங்ஸே இல்லை, எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய பிஸ்னஸ்லேருந்து டெரரிஸ்ட் வரைக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிடிடியை பற்றி எல்லா சேனல்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவோன்னா, செலிப்ரிட்டிஸை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவை இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் கொள்ள பணத்துக்கு விற்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. மூட நம்பிக்கை, இலுமினாட்டிஸ் பற்றி, ஏலியன்ஸ் பற்றி, இதெல்லாம் பற்றி பேசி ஒரு மாதிரி நம்ம நார்மல் லைஃப்பில் இருந்தாலுமே ஏதோ நம்ம மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கோம், ப்ளூ பீம், இலுமினாட்டிஸ், ரெப்டைல்ஸ்னு புது புது கான்செப்டை உண்மையை போய் சேர்க்குறோன்னு சொல்லி நம்மளை முட்டாளாக்குறது. இந்த டார்க் வெப் யூஸ் பண்ணி நிறைய பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கு. இதனால யூஸ் எதுவுமே இல்லை. யூஸ் பண்ணால் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஹேக்கிங் சர்வீஸ் கூட இருக்குது. கடத்தல், கொலை வேணாம், இதுக்கு மேலே வேணாம். இந்த வீடியோ யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தப்புன்னு சொல்கிறதுக்காக தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதை மீறியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் டேஞ்சரில் நீங்கள் தான். ஏன்னா இதில் சைபர் அட்டாக்ஸ், வைரஸ், ஐடென்டிஃபை தெஃப்ட், கிரெடென்ஷியல் தெஃப்ட்னு என்னென்னமோ இருக்குது. கிரெடென்ஷியல் தெஃப்ட்னு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு, இனி என்னென்னமாவில் பாஸ்வேர்டு அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் பர்சனல் ஃபோன் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் வச்சுருந்தீங்கன்னா போயிடாதீங்க. இது இல்லீகலான விஷயம். ஸோ நீங்கள் போய் அங்கே உங்களை ஹேக் பண்ணி நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்க ஃபேமிலி ட்ரபிளில் கொண்டு வந்து அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. நீங்க யார் கூட பேசுறீங்க, உங்களை யாரு ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கூட கிடைக்காது. இடையில கேரளால இருந்து ஒரு கப்பல் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் ஊரை விட்டு போய் சூசைட் பண்ணி வேற உலகத்துக்கு போவோன்னு நம்பி இறந்தாங்கல்ல, அவங்களாம் கூட இந்த டார்க் வெப்ல சில ஏலியன் நோட்ஸ் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் சோ ஸ்டூபிட். அண்ட் ரீசெண்டாக ஒரு மூவில கூட ஒரு ஃபேமஸ் சோஷியல் ஒர்க்கர் அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்துட்டு டார்க் வெப்ல சிலர் பைசா கொடுத்து ஒரு டீமை ஹையர் பண்ணி அந்த பொண்ணை கடத்தி சித்திரவதை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டீலிங்கும் டார்க் வெப்ல தான் நடந்திருக்கு, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இதை பத்தி பேசும்போது சிலருக்கு தோணும் போய் பார்க்கணும்னு. அப்படி உங்களால உங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா யூ ஆர் வெரி வீக். உங்களை ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடுவாங்க. பி கேர்ஃபுல் கைஸ். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பேசுகிறேன். பாய் எவ்ரி ஒன்.